சோஷியல் மீடியாக்குள்ளே போனாலே ஒரு இன்டீரியர் ப்ராடக்ட் வந்து காமிச்சிட்டு இருக்கும். இன்டீரியரில் என்ன புதுசாக இருக்குது? ஒன்றா காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது, அப்படி இல்லைன்னா காஸ்ட் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். இன்டீரியரில் என்ன புதுசாக பண்ண போகிறோம்? இதே மாதிரி கேள்வி தான் உங்களுக்கும் இருக்கும், அது எனக்கும் இருந்தது. ஆனால் இன்டீரியரில் என்னென்ன வெரைட்டியாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எனக்கு காமிச்சிருக்காங்க. அதுலேயும் வித்தியாசமான ப்ராடக்ட். இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன்ல, இது கூட பார்த்தீங்கன்னா ஷோஃபாவோ சேரோ கிடையாது. நான் இப்போ இருக்கிற கம்பெனி வந்து லூப்ரிகன்ஸ் ஆயில் கம்பெனி. அந்த ஆயில் கம்பெனிக்கு கேனில் வருமில்ல, பெரிய பெரிய டேங்க்லாம் வருமில்ல, அந்த டேங்க்கை கூட வேஸ்ட் பண்ணாமல் அதை கட் பண்ணி அழகாக டிசைன் பண்ணி சேராகவும் டேபிளாகவும் டீ டேபிளாகவும் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இதில் என்ன அதிசயம் அப்படிங்கிறத விட நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அது என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். வெளியேருந்து உள்ள வரலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுங்க, இது வந்து வெளியேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் மாதிரி இருக்கும். குடோன் மாதிரி இல்லை, குடோன் தான். ஆனால் இந்த குடோனுக்குள்ளே ஒரு கார்பரேட் செட்டப்பில் வச்சுருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக இங்கே தான் நம்ம உட்காந்துருந்தோம். அவங்களோட சிக்னேச்சர் போர்டு அதை வந்து அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசப்ஷன் டேபிளில் வந்து எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த டேங்கை கட் பண்ணி அதில் ஒரு குஷன் போட்டு ஷோஃபா மாதிரியும் டீ டேபிள் மாதிரியும் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே வெயிட்டிங் ஏரியாவில் ஒரு கபோர்டு ப்ளஸ் ஷோஃபா மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஸ்பேஸ் சேவிங், இருக்கிற இடத்த எப்படி ஆக்குப்பை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள். தென் இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் வைக்கிறதுக்கு அதாவது ஒரு ரேக், அதே மாதிரி அதில் டெக்கரேட்டிவாக ஒரு ஸ்டாச்சு. அதுக்கு நேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேஃப்டேரியா. ஹாய் சார். ஹாய் சார், நான் இந்த கம்பெனிக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன். இன்டீரியர் வந்து உண்மையுமே கொஞ்சம் க்ரியேட்டிவாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் யார் என்னது. அப்போ அவர் சொன்னார், சரி இருங்க ஆர்கிடெக்டே கூப்பிட்றேன்னு சொல்லி தான் அவர் உங்களை கூப்பிட்டாரு. ஸோ சொல்லுங்கள் சார் உங்களை பற்றி. வணக்கம். ஸோ நான் கார்த்திக் செல்வராஜுங்க. என்னோடய கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிசைன் ஸ்பேசஸ். ஸோ இது வந்து ஒரு ஆர்ட் ஃபோர் ஃபவுண்டேஷனுங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு சப் கம்பெனிங்க. ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இன்டீரியர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர்கிடெக்சரல் பிளானிங் டிசைனிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோடதுங்க. ஸோ அவர் வந்து ஒரு குடோன் எடுத்திருந்தார். ஸோ அவர் வந்து என்ன பிளான் பண்ணாருன்னா ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸும் வேணும்னு தேடிட்டு இருந்தார். ஸோ நான் குடோனை விசிட் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய குடோன் நமக்கு தேவையில்லை, ஸோ இதையே நம்ம ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸாக மாற்றலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி டிசைனிங் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே அவர் வந்து ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் இது இம்ப்ளிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போது ஒவ்வொரு ரூமுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் இருக்கணும். ஸோ என்ன காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும், ஏன்னா இதெல்லாம் அக்ரிமெண்ட் பேசிஸ் ஆனது. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவும் இருக்கணும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லக்ஸரினஸும் கிடைக்கணும். ஸோ எல்லாமே இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணோம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ளோரிங் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து எபாக்சி ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம். ஸோ எபாக்சியில் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பேஸ் கோட் மட்டும்தான். ஸோ பேஸ் கோட் கொடுத்து ஒரு ஒயிட் பார்டர் பதிலாக எல்லோ பார்டர் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒயிட் பார்டர் வந்து காமனாக எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு எல்லோ பார்டர் போகலாம். ஸோ இது வந்து ஒரு ஆயில் லூப்ரிகண்ட்டு. ஸோ அதுக்காக வந்து ஒரு எல்லோ பார்டர் கொடுத்து நம்ம இது கொண்டு போயிருந்தோம். ஸோ இந்த ஏரியா இப்போ நம்ம இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனு. ஸோ ஒரு ரிசப்ஷன் வரல அந்த கம்பெனியோட லோகோ அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரியணும். ஸோ அதுக்காக தான் வந்து அவங்களோட லோகோவை வந்து ஒரு பேனலிங் இல்லாமல் ஒரு பிளைன் டிசைனில் என்ன எலகண்ட்டாக பண்ண முடியுமோ ஸோ அந்த எலகண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அவங்களோட விசிட்டர் சீட்டிங் ஏரியா. ஸோ இது வந்து அவருக்கு லோடு வரும் ரெகுலராக வந்து ட்ரம்மில் தான் அவங்களுக்கு வந்து ஆயில்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதை வச்சு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமான்னு கேட்டார். ஸோ இது வந்து ரெகுலர் கான்செப்ட் மாதிரி ஃபீல் ஆகும், பட் இது நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும்னு பார்த்து ஸோ ஒரு 3 ட்ரம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டு அந்த 3 ட்ரம்மில் கட் பண்ணி நம்ம வந்து ஒரு 2 செட் ஆஃப் மெட்டீரியல் பண்ணோம். ஸோ ஒன்று வந்து அவர் ஆஃபீஸ் ஸ்பேஸில் இருக்கும், ஒன்று வந்து ரிசப்ஷன் ஏரியாவில் கொடுத்துருக்குறோம். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரியாக அவரோட ப்ராடக்ட்டை வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எட்டு போய் குடோனில் காட்ட முடியாது. ஸோ அதுக்காக ஒரு செல்ஃப் ஒர்க்கு கொடுத்தோம். ஸோ இந்த செல்ஃப் எதுக்குன்னா இவரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே பண்ணி ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் மூலம் இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிருக்கு என்ன எதுங்கிறத கொடுத்துருவோம். ப்ளஸ் உள்ள என்ட்ரி ஆகியில் ஒரு ப்ளசன்ட் லுக் இருக்கணுங்கிறதுக்காக அந்த ப்ளசன்ட் லுக்குக்காக வந்து ஒரு சிம்பிளான டிசைன் டெக்கரேட்டிவாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம இது வந்து ஒரு மினிமம் காஸ்ட்டில் வந்து என்ன டோர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணோம்னா அது தேவையில்லாதது. இது பியூர் அண்ட் பியூர் வந்து டிஸ்மெண்டல் டைப்பு. இது வந்து எதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க, எல்லாமே கழட்டி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபயர் பிரிக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்க்காக கொடுக்குற பிரிக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனியில் வந்து இது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்க்காக வந்து ஃப்ளோரில் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த ஃப்ளோரில் இருந்துச்சு. இதை வந்து நாங்கள் வந்து பிரித்து எடுத்தோம்னா தான் எங்களுக்கு லெவல் கிடைக்கும்னு சொல்லி பிரித்தோம். ஸோ அப்போ அந்த கல் பார்க்கல கல் நல்லா இருந்துச்சு, எனக்கு கல்லை வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. சரி நம்ம செங்கல் என்ன எப்படி சார்? இது செங்கலே கிடையாதுங்க, இது வந்து ஃபயர் ப்ரூஃப்காக கொடுக்குற ஒரு பிரிக்குங்க. இது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் பிரிக், அவ்வளோதான். இதில் வீடு கட்ட முடியாது. இதை வந்து என்னென்னா ஒன்லி வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணுற பிரிக்ஸ் இது. ஸோ இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து கீழே ஃப்ளோரிங் போடையில் ஸோ மீதியான பிரிக்கை வந்து என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி எங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் தேவைப்படுச்சு ரிசப்ஷனில்.
ஸோ இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், நாளைக்கு நம்ம இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இதுவே ஒரு பார்ட்டிஷனாக க்ரியேட் பண்ணி அதில் கொஞ்சம் சின்ன சின்ன லெட்ஜஸ் கொடுத்து அது ஒரு டெக்கரேட்டிவ் ப்ராடக்டாக மாற்றிட்டோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ வந்து இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆர்கிடெக்டரோட மைண்டு தான். ஆர்கிடெக்சரல் ப்ளஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ், இங்கே என்ன இருக்குது, இது இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது மெயின் கான்செப்ட். சாரி ஃப்ரெண்டுங்கிறனால இந்த மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணி கொடுத்தீங்க, இல்லை எல்லா கஸ்டமருக்கும் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? இது எல்லாமே கஸ்டமரோட நீடை பொறுத்துங்க. ஏன்னா இப்போ நம்ம நிறையா இன்டீரியர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி, எல்லாருமே இன்டீரியர் நல்லா பண்ணுறவங்க தான், நம்ம யாரையுமே குறை பேசவே முடியாது. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா பிராண்டாக மட்டும் போவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிராண்ட்லேயே வந்து ஒரு மினிமலிஸ்டிக் காஸ்ட்டில் போவாங்க. இப்போ நம்மக்கிட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எல்லா கஸ்டமரையும் டீல் பண்ணணும். உங்களுக்கு எக்கனாமிக்கல் கஸ்டமரும் இருப்பாங்க, ப்ரீமியம் கஸ்டமரும் இருப்பாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை எக்கனாமிக்கலாக ப்ரீமியமானு கேட்டால் ப்ரீமியம் ப்ராடக்ட் பண்ண எக்கனாமிக்கல் ப்ராஜெக்ட் அப்படி தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ரீடைன் பண்ணணும். இப்போ இருக்கிற பொருள், இப்போ இந்த பொருள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நாளைக்கு இந்த ஆஃபீஸோட எங்களுக்கு டென்யூர் முடிஞ்சிருச்சு, 3 இயர்ஸில் முடிஞ்சிருச்சு, காலி பண்ணிட்டு போகணுன்னா திரும்ப போய் இன்னொரு இடத்துல நம்ம செஞ்சோம்னா அது லாஸ். ஆனால் இதையவே நம்ம கழட்டிட்டு போய் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னம்னா அதுக்கு வந்து அவர் ரீடைன். ஸோ ஒரு மினிமலிஸ்டிக்காகவும் இருக்கும், எல்லா பொருளையும் ப்ராப்பர் குவாலிட்டியாக என்ன பொருள் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நல்லா இருக்கோ அப்படிங்கிறத கேட்டு பண்ணணும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பார்க்குறது எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம பண்ணி 1 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ 1 இயர் கழிச்சு எங்களோட குவாலிட்டி நாங்களே செக் பண்ணக்கூடாத ஒரு ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்தீங்க. ஸோ ஜஸ்ட் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இந்த வால் வந்து டிஸ்மேண்டில் தான், நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இல்லை, இது வாலை டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த வால் வந்து யூஸ் கிடையாது. இந்த வாலை நம்பி நம்ம எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான். நம்ம இந்த வாலை இல்லை எதுவுமே பண்ண முடியாது, இது அவ்வளோதான் ஃபிக்ஸ்டு. இனி நாளைக்கு வர்றவங்களே இது ஒரு பார்ட்டிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். செவரு தான் நீங்கள் பூசிட்டிங்கன்னா செவரோட கணக்கு தான் வரும். நம்ம இதை ஒரு டெக்கரேட்டிவ்காக ஜஸ்ட் மட்டும் பண்ணியிருக்கனால இதில் பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த அட்வைஸை நம்ம கஸ்டமர்ட்டையும் கொடுத்துருவோம். சூப்பர். ஏன்னா எப்படி ரீடைன் பண்ண முடியுங்கிறதா, இதை நாளைக்கு அவங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதுக்கு மேலே ஏதாவது லோட் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ப்ராப்பரான கஸ்டமருக்கு சொன்னோம்னா தான் நாளைக்கு அவங்க ஃபியூச்சரில் ஏதாவது ரெண்டாவது ஏதாவது பண்ணையில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அது போய் முடியும். ஆணியெல்லாம் அடிக்கலாம், இதில் தாராளமாக பண்ணலாம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த அளவுக்கு பண்ணலாம். ஆணி அடிக்கலாமான்னு கேட்டால் ட்ரில் பண்ணலாம். எந்த ஒரு பிரிக் வால்லையுமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஆணி அடிக்கிறத விட ட்ரில் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஆணி அடிச்சிங்கன்னா வைப்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும், ட்ரில் பண்ணையில் உங்களுக்கு வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கிராக் வர பிரச்சனைகள் மேக்ஸிமம் அதனால தான் கிரியேட் ஆகுது. சூப்பர் சார். அப்படி உள்ளே போய் பார்த்துடலாமா சார்? தாராளமாங்க. ஸோ இந்த பார்ட்டிஷன் வந்து ரிசப்ஷனுக்கும் ஒர்க் ஏரியாவுக்கும் செப்பரேட் மட்டும். ஓகே. ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸும் நம்ம தான் டிசைன் பண்ணி கொடுத்ததா? ஆமாங்க, இந்த ஒர்க் ஸ்பேஸன் வந்து ஆக்சுவலாக டோட்டலாக வந்து ஓப்பன் ஒர்க் ஸ்பேஸாக கொடுத்துருக்குறோம். இது க்ளோஸ்டு தான் பிளான் பண்ணோம். பட் க்ளோஸ்டு கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அகைன் அதே டெம்பரரி இது தான். ஸோ இது இப்போதைக்கு டெம்பரரி ஸ்ட்ரக்சராக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இன் ஃபியூச்சர் இன்னும் அகைன் வந்து இதில் தான் ரீடைன் பண்ண போகிறாருன்னா இதில் நாங்கள் சீலிங் மட்டும் கொடுத்துருவோம். ஸோ ஒன்ஸ் சீலிங் மட்டும் கொடுத்துட்டோம்னா இப்போ கொஞ்சம் ஹீட் ஃபீல் ஆகும். பட் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு தான் 2 பக்கமும் உங்களுக்கு ஃபேன்ஸ் கொடுத்துட்டோம். மேக்ஸிமம் வந்து விண்டோஸ் எதையுமே அதனால தான் க்ளோஸ் பண்ணல. விண்டோஸை க்ளோஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா இன்னும் ஹீட் ஜாஸ்தி வரும். ஸோ நேச்சுரல் சன்லைட்டும் வரணும், அதே மாதிரி உங்களுக்கு காத்தோட்டமும் இருக்கணுங்கிறதுக்காக விண்டோஸை க்ளோஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா ஃபேன் சப்போர்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆஃபீஸ் ஸ்பேசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆஃப் பார்ட்டிஷனுக்காக பண்ண வால் தான் இதுவும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு எல்லாமே ஒரு மறைப்புக்காக நம்ம நார்மலான மெட்டீரியலில் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஏன்னா இதனால் பயங்கர காஸ்ட் சேவிங். இப்போ நம்ம இன்டீரியரில் நம்ம காஸ்டிங் எடுத்து பண்ணிங்கன்னா மினிமம் 30,000 to 40,000 எல்லாமே இதை பண்ண முடியாது. ஸோ இது வால் மாதிரி வால் கிடையாது, இது வாலாகவே கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட் பார்ட்டிஷன், அவ்வளோதான். இந்த செங்கல் யூஸ் பண்ணி பில்டிங்லாம் கட்டக்கூடாது. ஆமாம், இதுக்குன்னு தகுந்த இடங்கள் இருக்குது, அங்கே மட்டும்தான் இந்த பிரிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளோரிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ட் தேவைப்படுற இடத்துல இந்த பிரிக்கை யூஸ் பண்ணுவாங்க. இந்த இதை வந்து பில்டிங்க்கெல்லாம் 100% யூஸ் பண்ணக்கூடாது. சூப்பர். அடுத்த போகலாமா சார்? எஸ். ஸோ அடுத்தது ஒரு கம்பெனிக்கு மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா கான்ஃபரன்ஸ் ரூமு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா எகைன் அதுவும் ஏன்னா ரெகுலராக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ எகைன் சொன்ன மாதிரி தான் இது எல்லாமே திரும்ப நம்ம வந்து ரீயூஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே பிரித்து எடுத்துகிட்டும் போகணும். ஸோ அப்போ இந்த ரூமுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ குறைஞ்சது வந்து ஒரு 10 பேர் கான்ஃபரன்ஸில் உட்காரணும். ஸோ 10 பேர் உட்கார்றதுக்கான கான்ஃபரன்ஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. ப்ளஸ் இந்த டேபிள் வந்து டோட்டலாக டிஸ்மேண்டல். ஸோ நீங்கள் நாளைக்கு வந்து இந்த ஸ்பேஸை வந்து அவங்க கிளம்புறாங்க அப்படின்னோம்னா வேறு இடத்துக்கு போகிறாங்கன்னா இந்த டேபிளை டோட்டலாக டிஸ்மேண்டல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இது நீங்களே டிசைன் பண்ணி நீங்களே எல்லாமே நம்மளே எரெக்ஷன் பண்ணது, கார்பென்ட்ரிலேருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். இந்த டேபிளில் இன்னொரு ப்ளஸ் ஐட்டம்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே இருக்க ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஒயிட் போர்டோட ஷீட்டுங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து ஏதாவது நோட் பண்ணுறாங்க அப்படின்னம்னா இந்த டேபிள்லேயே நோட் பண்ணிட்டு அவங்க அழிச்சிக்கலாம். இதுக்கு போய் ஒயிட் போர்டு தேடணுங்கிற அவசியம் கிடையாது.
ஓகே ஓகே, ஒரு போர்டு மாதிரியும் யூஸ் பண்ணி. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது, ஒவ்வொரு வாட்டி அவங்க வந்து போர்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த டேபிள்லேயே எழுதிட்டு அவங்க வந்து நீட்டாக வந்து அழிச்சிக்குது. ஒயிட் போர்டோட ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். தண்ணிப்பட்ட இதாகும்? எதுவுமே ஆகாதுங்க. சூப்பர் சூப்பர். வித்து நம்ம ஏசி கொடுத்துருக்கோம். இப்போ ப்ரொஜெக்டர் ஆப்ஷன் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இங்கே இப்போதைக்கு அவங்க வந்து ப்ரொஜெக்டர் தேவையில்லைன்னு சொன்னோன்னா ஒரு டிவி ஆப்ஷன் மட்டும் கொடுத்துட்டு ஒரு சிம்பிளாக எலகண்ட்டாக மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னொரு மேஜர் விஷயம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூமில் எதுவுமே செவுரு கிடையாது. அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். என்ன சார் சொல்கிறீங்க? சுற்றியும் வந்து க்ளோஸ்டு ரூமாக தெரியும், பட் இது எதுவுமே செவுரு கிடையாது. எல்லாமே வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஜிப்சம் போர்டில் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இது பியூர் அண்ட் பியூர் ஜிப்சம் போர்டு. பட் இதில் வந்து டெக்ஸ்சர் பண்ணி கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளைன் வாலாக இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு டெக்ஸ்சர் பண்ணி, ஸோ எங்களுக்கு வந்து ட்ரையல் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ ட்ரையல் பார்க்குறதுக்காக நாம் வந்து இதில் ஒரு கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரையல் பண்ணோம். நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ கஸ்டமரும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா அவர் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அவர், ஏன்னா அவருக்கு பிடிச்ச ரூமே வந்து இடையில மொத்தமே 2 ரூம் தாங்க. ஒன்று இந்த ரூம் அவருக்கு, இன்னொன்று அவரோட எம்டி ரூமு. ஸோ அவர் 2லையுமே சாட்டிஸ்ஃபைடு. ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது எம்டி ரூம் தான். சூப்பர். ஸோ இதெல்லாம் ஸ்டிக்கரா சார்? வால் ஸ்டிக்கரா இது? இல்லை, இது வந்து டெக்ஸ்சருங்க, வால் டெக்ஸ்சர்ஸ். இது பெயிண்ட் மாதிரி வரும்? பெயிண்ட் தான். பெயிண்ட் மாதிரி இல்லை, பெயிண்டே தான். ஸோ இது வந்து ஒரு கான்செப்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். வால் பேப்பர் ஏன் சஜஸ்ட் பண்ணல அப்படின்னம்னா, இது எகைன் அதே காஸ்டிங் தாங்க. இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். எனக்கு நாளை இப்போ நீங்கள் சப்போஸ் நான் வால்பேப்பர் போயிருந்தேன்னா நாளைக்கு டிஸ்மேண்டல் பண்ணி உரிச்சிட்டு போயிட திரும்ப யூஸ் பண்ண முடியாது. பட் இதில் நாங்கள் என்ன பிளான்னா, இதை வந்து அப்படியே கேக் பீஸ் மாதிரி கட் பண்ணிடுவாங்க. அவுட் சைட்லேருந்து பிரிச்சுட்டு இன்சைடில் கேக் பீசஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இன் ஃபியூச்சர் வேறு எங்காவது போனால் கூட இதை அப்படியே நாங்கள் ட்ரில் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வால்பேப்பர் போயிட்டோம்னா ஒன்ஸ் அதை கிழிச்சு தான் எடுக்கணும். கட் பண்ணி எடுத்தோம்னா ஜாயின்ஸ் தெரிஞ்சிடும். இதில் அது தெரியாது. சார் இந்த லைட் என்ன சார் இப்படி கிராஸாக வந்து? இதோ எகைன் ஒரே இதுதாங்க. ஏன்னா ரெகுலராக போடுற மாதிரி தான் போடலான்னு பிளான் பண்ணோம். பட் ஏன் கிராஸ் பண்ணிட்டேன்னா, இந்த ஏசி யூனிட் இங்கே வந்துருச்சு. எங்களுக்கு ஏசி இங்கே வந்துச்சு. அப்போ பிளான் பண்ண நான் என்ன வச்சேன்னா, சரி டேரெக்டாக ரெகுலராக போகிற மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்போ இது சீலிங்கில் ஸ்கொயர் டைப்போ கொடுத்தா எல்லா பக்கமும் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ட்ரையல் தான் பண்ணி பார்த்தோம். ஏன்னா இங்கேயும் ஒரு கிராஸ் செக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ பேக்கில் வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இதை அப்படியே லைட்டாக இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு போட்டு பார்த்தோம். பக்காவாக வந்துருச்சு. ஸோ இதை வந்து நாங்களே இது எதிர்பார்க்கல. இது இப்படி தான் வருங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் தான் ட்ரை பண்ணோம். ஏன்னா இந்த பில்டிங்கை பொறுத்தவரை என்னென்னா எதுவுமே ப்ரீ பிளான்டே கிடையாதுங்க. இங்கே வந்து ட்ரை பண்ணி இதில் எது நல்லா வரும், இதில் எது நான் கரெக்டாக வரும். ஏன்னா நான் சொன்னேன் எகைன் அதே காஸ்டிங்கு அண்ட் டிஸ்மேண்டலிங். எதையுமே வந்து நம்ம வந்து இது ஃபிக்ஸ்டாக பண்ணக்கூடாது. எல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவாக பிரிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். ஸோ எக்ஸ்போஸெல்லாம் வந்து ப்ரொஃபைல் பிளான் பண்ணணும். இது 100% கரெக்டாக சூட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூமோட சைஸும் நல்ல ஸ்பேஸ் எங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அட் அ டைமில் வந்து ஒரு 20 பேர் உட்காரணும்னா கூட இந்த ரூமில் 20 பேர் உட்காந்து அவங்களால மீட்டிங் பண்ண முடியும். ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இந்த ரூமில் நம்ம கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். இந்த ரூம் ஓகே. அடுத்தது எம்டி ரூம் பார்த்துடலாமா? ஷோருங்க, போயிடலாம் போகலாம். அதாவது உங்கள் ஃப்ரெண்டோட ரூமுக்கு. எஸ். ஆஹா, உழுவுன்னு இருக்கே சார். ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அவரோட ரூமுங்க. ஸோ இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x20. ஸோ 16x20. அவருக்கு அவர் ஒரு லாவியஸான ரூம் வேணும்னு எதிர்பார்த்தாப்புல. ஏன்னா நாளைக்கு திடீர்னு வந்து ஒரு இன்டோர்லேயே வந்து திடீர்னு வந்து ஒரு, ஏன்னா அவர் ரெகுலராக இந்த NRI கஸ்டமர் நிறைய டீல் பண்ணுவார். அதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் வேணும்னாரு. இன்னொன்று, இங்கிருந்து அவரோட ஃபேக்ட்ரிக்குள்ளே அவரோட வந்து ஸ்டாக் ஏரியாவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ அதுக்கு ஒரு விண்டோ கிரியேட் பண்ணிட்டோம். சூப்பர். இப்போ இதில் என்னென்னா, நம்ம இங்கிருந்து பார்த்தா அங்கே விசிபிள் ஆகுது இல்லையா, அங்கேருந்து பார்த்தா இங்கே தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பக்கம் ஸ்டிக்கரிங் பண்ணிட்டோம். அதாவது இப்போ அந்த ஃபேக்ட்ரிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் இங்கிருந்து நம்ம பார்த்தோம்னா ஃபேக்ட்ரியில் என்ன நடக்குதுங்கிறது அவர் எண்டு டு எண்டு இங்கிருந்தே பார்த்துக்கலாம். சூப்பர். ஸோ அந்த வியூவை கால்குலேட் பண்ணி தான் இங்கே வச்சுருக்கோம். ரெண்டாவது இப்போ கடைசி ஆப்ஷன் என்னென்னா வாஸ்து. ஸோ வாஸ்துப்படியும் அவருக்கு இந்த ஏரியாவில் தான் ரூம் அமையணும். ஸோ அதனால் அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டோம். வாஸ்து நீங்களே பார்த்து கொடுத்துருவீங்களா? எஸ், நம்ம வாஸ்து வந்து நம்ம வாஸ்து பார்த்து தான் மேக்ஸிமம் விஷயங்கள் பண்ணுவோங்க. முடிஞ்ச வரை எங்கெல்லாம் வாஸ்தை வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் போக முடியுமோ வாஸ்தை பார்த்து பக்காவாக தான் நம்ம பண்ணுவோம். சூப்பர் சார். ஸோ இங்கேயும் வந்து அந்த இது வச்சுருக்கீங்க. ஆமாம். ஸோ இது வந்து அவரோட ப்ரொமோஷனுக்காக. ஸோ ஏன்னா அவரோட பிராண்டிங் ப்ரொமோஷன், ஏன்னா அவர் டிவின் ஆயில்ங்கிறது அவரோட பிராண்டு. ஸோ அந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்து ஸோ இந்த செட்டப்ஸை வந்து உள்ளே வச்சுருக்கோம். ஏன்னா வெளியே ரிசப்ஷனு, ஸோ உள்ள பிராண்டை, ஏன்னா அவரோட கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா எல்லாருமே தெரியணும் என்ன பிராண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஸோ சும்மா ப்ரமோட் பண்ணாமல் அது ஒரு டேபிள் சேர் அந்த மாதிரி பண்ணிட்டோம். நம்ம உங்களையும் ப்ரமோட் பண்ணிட்டீங்க அப்படி சொல்ல. ரெண்டாவது என்னென்னா, இப்போ அவர் நிறைய ஸ்டால்ஸ் போடணும். ஏன்னா இப்போ இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதை நம்ம காட்டுறதுக்கு அவங்க ஸ்டால் போடுவாங்க. ஸோ கொண்டு போய் வச்சதுனால இது என்னென்னு பார்க்குறதுக்குள்ளே வர கஸ்டமர் கூட அவருக்கு கன்வெர்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது டபுள் ஐடியா. அப்படி யார் பண்ணா இது? இந்த மாதிரி இந்த ஆர்கிடெக்ட் பண்ணாங்க சொல்லுவாங்களே, இந்த கேப்பில் கடை வெட்டுறதுங்கிறது அந்த கான்செப்ட் தான். சூப்பர் சூப்பர். இது வந்து அவருக்கு வந்து ப்ராடக்ட் டிஸ்பிளேக்காக மாதிரி இது வந்து அவரோட அவார்ட்ஸு. ஸோ ஏன்னா அவர் வந்து ஒரு BNI மெம்பரு.
ஸோ பிஎன்ஐ அந்த ரோட்டரி இதிலெல்லாம் ஒரு மெம்பராக இருக்கார். ஸோ அவருக்கு நிறைய ரெகனைசேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ரெகனைசேஷன்ஸை வந்து அவரோட ரூமில் வந்து எப்படி வந்து நம்ம காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி டிவி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். பட் இன் ஃபியூச்சர் அவருக்கு தேவைப்படும் போது நம்ம டிவி மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். அங்கே ஒரு சிம்பிளான அவரோட கேபினெட்டு, ரொம்ப நிறையா டிசைன்லாம் இல்லை. அகைன் இதுவும் அதே மாதிரி தான், எல்லாமே டிஸ்மேண்டல் டைப்புங்க, எதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. ஸோ இந்த எல்லாமே டிஸ்மேண்டல் டைப் தான். இதில் இந்த ஆஃபீஸை பொறுத்தவரை டோட்டல் செட்டப்லையுமே எங்கேயுமே என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அட்டாச்சே கிடையாது, எல்லாமே டிஸ்மேண்டல் டைப் தான். இன் ஃபியூச்சர் போகையில் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் தேவைப்படும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஏன்னா ஒரு சில கார்பரேட் கம்பெனி ஓன் ஹவுசஸ் வச்சுருப்பாங்க, அவங்க அதில் வந்து நம்ம ஃபிக்ஸ்டாக பண்ணலாம். பட் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ்டு போகக்கூடாது. ஏன்னா 3 years கழிச்சு நம்ம இங்கே இருப்போம் இருக்க மாட்டோங்கிறது நமக்கு கேள்விக்குறி. ஸோ அதனால் அவருக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுக்காக பார்த்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சு 1 year ஆயிடுச்சு. இப்போ வரையும் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் கூட வரல. சின்னது அப்பப்போ வரணும், வந்தால் தான் நம்ம பண்ணினதுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் நம்ம எங்களோட சைடில் எங்களோட சர்டிஃபிகேஷனுக்காக வந்து சும்மா ஒரு ஜென்ரல் செக்அப் மட்டும் ஆள் விட போகிறோம். இப்போ நீங்கள் எங்கே பண்ணாலுமே ஒரு 6 months ஒன்ஸ் வந்து போயிருவீங்களா இல்லை எப்படி? எவ்ரி 3 months கொஞ்சம் போயிடுவோம். ஸோ 3 months கொஞ்சம் நாங்கள் கஸ்டமர்கிட்ட கூப்பிட்டு கேட்போம். கம்ப்ளைண்ட் இல்லைன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை, கம்ப்ளைண்ட் இருக்குன்ட்டாங்கன்னா 3 monthsல நாங்கள் போய் சர்வீஸ் பண்ணிடுவோம். ஏன்னா மினிமம் 1 yearல வந்து ரெகுலர் யூசேஜ் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிறது, இந்த ஸ்க்ரூஸ் வந்து டைட் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் வருங்க. ஸோ ரெண்டாவது நம்ம அந்த சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இது காமனாக எல்லா இன்டீரியர் பர்சன்ஸும் பண்ணுறது. நாங்கள் மெயினாக வந்து இதை ஃபாலோ பண்ணுறோம். எந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சாலும் 1 month கழிச்சு நாங்கள் கஸ்டமர் ஃபாலோ பண்ணுவோம். அவங்க கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, எப்போ அவங்க வீட்டில் அவைலபிளோ அப்போ அவங்ககிட்ட கேட்டுட்டு போயிட்டு ஒரு மினிமம் சின்ன செக்கப்பாக எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவோம். ஸோ அப்போ அது மூலமாக வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் மூலமாகவே பார்த்தீங்கன்னா இது வரை நான் ஒரு 3 ஆஃபீஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோ அங்கே தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சாம்ஸோட வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் அடுத்ததெல்லாம் பார்ப்பீங்க. சரி, எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ இந்த ரூம்லேயும் வந்து எல்லாமே செவர் தானே, இல்லை இதுவும் வந்து இதில் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு விண்டோ இருக்கிறதும் என் பேக் சைடு இருக்கிற விண்டோ இருக்கிறதும் செவருங்க, மற்றது எதுவுமே செவரு கிடையாது. அகைன் அதுவும் எல்லாம் பிரிச்சுட்டு போகிறோம். இந்த விண்டோ போட்டதும் பிரிச்சுட்டு போகிற மாதிரி தான். ஆமாம், இதுவும் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். சூப்பர். இது எல்லாமே வந்து இதுதான், எல்லாமே இதில் எதுவுமே செவரு கிடையாதுங்க. ஜன்னல் இருக்கிற இந்த பக்கம் மட்டும்தான் செவருங்க. ஏன்னா இது ஆல்ரெடி இருக்கிற வால், இதை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. முடிஞ்ச வரை எதையும் டிஸ்டர்ப் பண்ணல, எதையும் உடைக்கல, எதுவும் பண்ணல, இருக்கிறதையே ரீடைன் பண்ணிட்டோம். ஃப்ளோரிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வந்து கமர்ஷியல் பர்பஸ்ங்கிறனால வந்து எப்பாக்சி போயிருந்தோம். இந்த ரூமை பொறுத்தவரை ஃப்ளோர் மேட் போயிருக்கோம். இந்த மேட்டுமே திரும்ப பிரித்து எடுத்துக்கிறது தான். நம்ம டோட்டலாக ஃபெவிகோலிங் பண்ணலை. ஓகே, எட்ஜஸில் மட்டும்தான் ஃபெவிகோலிங் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்ரு மட்டும் லைட்டாக கட் பண்ணிட்டு உரிச்சாங்கன்னா ஃபுல் மேட்டரை நம்ம உரிச்சு எடுத்து திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். ஸோ எனக்கு இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம்ல, இப்போ இது ஒரு பட்ஜெட்னா என்ன ஒரு இப்போ இந்த ஆஃபீஸ் செட்டப் இது எங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸ் டோட்டல் செட்டப் இந்த கிளாஸு, டேபிள்ஸு, சேர்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஆவரேஜாக எங்களுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 9 lakh வந்துருச்சுங்க. இன்க்ளூடிங் பெயிண்டிங் எல்லாம் சேர்த்து இந்த இது இன்டீரியர் பண்ணுறது, பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல் எல்லாமே சேர்த்து எங்களுக்கு 9 lakh. அதுவும் நீங்கள் எல்லாம் இது மட்டும் இல்லை, எலக்ட்ரிக்கல் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோன் கீயும் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி டோன் கீன்னு கேட்டிங்கன்னா A to Zங்க. இப்போ சிவில் வேலையிலேருந்து எண்டு பெயிண்டிங் கம்ப்ளீஷன் பண்ணி ஹேண்ட் ஓவரிங் வரை எல்லாமே நம்மளே பண்ணிடுவோம். எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட செப்பரேட் டீம்ஸ் இருக்குது. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான், யாருமே ஃப்ரெஷர்ஸ் கிடையாது. நேற்று வந்தவங்க அந்த மாதிரிலாம் இல்லை. நம்மக்கிட்ட வந்து 15 yearsஸாக இருக்கிற எல்லா வெண்டருமே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட அதிகபட்சம் 15 years இருக்கிறவங்க தான். யாருமே புது வெண்டர்ஸ் கிடையாதுங்க. புது வெண்டர்ஸை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான நியூ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மற்ற எல்லாருமே ரெகுலர் வெண்டர்ஸ் தான். டர்ன் கீழே வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா அப் டு பாட்டம்லேருந்து, அதாவது கீழே எப்பாக்சி ஃப்ளோரிங் வந்து நாங்கள் க்ரௌட்டிங் பண்ணி எடுத்து எப்பாக்சி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃப்ளோர் மேட் போட்டு இந்த டோட்டல் செட்டப் முடிஞ்சு எலக்ட்ரிக்கெல்லாம் முடிஞ்சு ஜஸ்ட்டு அவர் உள்ளே வந்து சாமி கொண்டு பால் காய்ச்சி வந்துட்டார், அவ்வளோதாங்க. மற்ற எல்லாத்தையும் நம்மளே பண்ணிட்டோம். முடிஞ்ச வரை அவருக்கு அலைச்சல் தான் பண்ணிட்டோம். அவர் எங்களுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுறனா அவரோட கலர் தீமு எங்கெல்லாம் அவருக்கு வந்து நீட் இருக்குது, அவரோட லோகோவோட கான்செப்ட் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நிறைய கலர்ஸ்லாம் எடுத்துருக்க மாட்டோம். ஒரு 2 கலர் மட்டும் தான். ஏன்னா கிரே ப்ளஸ் ஒயிட்டு. ஒயிட் கலர் வந்து அவர் சூஸ் பண்ணதா இல்லை நீங்கள் கொடுத்ததா சார்? கலர் வந்து அவர் சூஸ் பண்ணது. ஏன்னா இது வந்து கஸ்டமரோட நீட்ஃபுல் ஒர்க் இல்லைங்களா. ஸோ கஸ்டமருக்கு பிடிக்கணும், சும்மா எல்லாமே நம்ம பிடிச்ச மாதிரி பண்ண முடியாது. நாங்கள் ஆப்ஷனல்ஸ் காமிப்போம். அதில் அவருக்கு வந்து பிளாக் பிடிச்சிருந்துச்சி. ஆனால் பிளாக்கே நிறையா போனால் வந்து சில இடத்துல பிளாக் சூட் ஆகாது. ஸோ அதனால் லைட்டாக கிரே மிக்சிங் பண்ணோம், அப்புறம் ஒயிட் மிக்சிங் பண்ணோம். ஸோ மேஜர் ஏரியா வந்து ஒயிட் இருக்கும், மினிமலைஸ்ட் ஏரியா வந்து பிளாக் விட்டுருக்கும். ஓகே, அப்போ இதே மாதிரி நம்ம வந்து நீங்கள் வெரைட்டியாக நீங்கள் எதாவது இன்டீரியர் பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமாம், அதை வந்து நம்ம போய் கண்டிப்பாக எடுத்து பார்க்குறோம். கண்டிப்பாக நம்ம போகிறோம். ஏன்னா இதை விட பட்ஜெட்லேயே வெறும் 40,000 டோட்டல் ஆஃபீஸ் செட்டப்பே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். வெறும் 40,000 இன்க்ளூடிங் பெயிண்டிங் வித் இன்டீரியர் எல்லாமே சேர்ந்து வெறும் 40,000 ஒரு இன்டீரியர் பண்ணியிருக்கோம் நம்ம ஆஃபீஸ் ஸ்பேஸுங்க. அது எவ்வளோ ஸ்பேஸ் சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 20க்கு 20 ரூமு. ஸோ அவங்க வந்து டோட்டலாக இந்த எப்பாக்சி ஃப்ளோரிங் அண்டு வாட்டர் ப்ரூஃபிங் இதெல்லாம் பண்ணுற கம்பெனி.
அவங்க வந்து ரொம்ப பழைய பேட்டர்ன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு சான்ஸ் மட்டும் கேட்டேன், போனோம், கரெக்டாக பக்காவாக பண்ணோம். அது மூலமாக அதுக்கப்புறம் 2 ஆஃபீஸ் வந்து பண்ணிட்டோங்க. ஆக்சுவலாக இதை பார்த்து அவர் அதை கொடுத்தாருங்க, அதை பார்த்து அதுக்கப்புறம் 2 ஆஃபீஸ் பண்ணியாச்சு. ஆமாம். ஏன்னா அவங்க வந்து என்னென்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, காஸ்ட் எஃபெக்டிவை தாண்டி அதில் கான்செப்டும் இருக்கணும், உனக்கு என்ன தீம் வேணும்னு கேட்டு அந்த தீமை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பெயிண்டிங்லேருந்து எல்லாமே சேர்ந்து ஒரு 40,000 டோட்டலாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டோம். தேங்க்ஸ் ப்ரோ உங்களோட டைமுக்கு. ஸோ வந்து ஒர்க் வந்து சூப்பராக இருக்குது, சீரியஸாக சொல்கிறேன், செம்ம நீட்டாக இருக்குது, என்ன சொல்கிறது, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த ஆஃபீஸ் ரூமுக்குள்ள வந்தாலே ஓனர்ட்டையும் பேசினா அவர் ரொம்ப ஹாப்பி. அதனால தான் அவர் வந்து உங்களோடது வந்து ஃபஸ்ட்டு எடுக்க சொன்னார். அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லி நம்ம வந்து வீடியோ எடுத்துருக்கோம். ரொம்ப நீட்டாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் இதுலேயும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க, நம்ம வந்து உங்களோட பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்துருக்கும் போது உங்களுக்கு வந்து இவரை வந்து காண்டாக்ட் பண்ணணும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. கவுன்சிலிங் வேணாலும் கேளுங்க, ஒரு ஐடியா வேணாலும் கேளுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணி சொல்லுவார் உங்களுக்கு. ஏன்னா இன்டீரியர் ஆர்கிடெக்சரில் வந்து இவருக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், இவரோட பிரதரும் இருக்கார், ரொம்ப ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ். நியர்லி 15 இயர்ஸ் ப்ரோ. எஸ், 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எல்லாமே கரெக்டாக படித்து அதை வந்து நீட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ட்ராயிங் வேணாலும் பண்ணி தருவாங்க, நிறைய இருக்குது. இவரோட ஆஃபீஸ் ஷூட் நம்ம போய் ஒரு நாள் காமிக்கிறேன், நிறைய இருக்குது. ஸோ ஒரு டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். யாருக்காவது வேணா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் சொல்லிட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட் எதாவது பண்ணுவீங்களா? பண்ணிடலாம், ஆல்ரெடி டிஸ்கவுண்ட்டில் தான் போயிட்டு இருக்கீங்களா? ஸோ கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர், ஹேவ் அ கிரேட் டே, பை.